இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். கொரோனா காலத்துல வருமானமே இல்லாத அந்த காலகட்டத்தில் அனைத்து பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் மருத்துவ உதவி, அரிசி, பணம் எல்லாம் கொடுத்தது நிச்சயமாக வழங்கப்படும். மிக மகிழ்ச்சியாக நீங்க பாருங்க, எங்களால சமாளிக்க முடியல. எங்க குழந்தைகள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை நடமாட்டம் அதிகமாயிருச்சு. குழந்தைகளை சிரிச்ச மாணிக்கு போற பிள்ளைகளை சாயங்காலம் சிரிச்ச மாணிக்கு வருமா? 7.5% யாருமே எதிர்பார்க்காத நிலையில சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி சாதித்த சாமானிய முதலமைச்சர் எடப்பாடியாரால 10% ரொம்ப எளிதாக அடைந்து விட முடியும். அதுல எந்த விதமான தடையும் இல்லை. இது மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதிமுக என்ன பண்ணுது? மொத்தமா அதிமுகவை பாஜக அடகு வச்சிட்டார் நம்ம எடப்பாடியார். அடகு வச்சாச்சு, அவ்வளவுதான். ஸோ அவருடைய அதிமுக மந்திரிகளுடைய குடுமி, எடப்பாடி குடுமையில யார் கையில? மோடி கையில. எப்பவுமே உள்ளே நெய்ய வேலை தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க. நீங்கெல்லாம் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மற்றவங்கெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களே நீங்களும் விட்டு கொடுக்குறீங்களான்னு. அந்த மாதிரி நாங்கள் கேட்டதில் நாங்களும் விட்டு கொடுத்த பிறகுதான் இந்த 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணிப்பதற்கு முதன்மையான காரணம் இடதுசாரி ஜனநாயக அரசியல் தமிழ் மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். 8 என்பதே எட்டிப்பிடி என்பதற்கான ஒரு சைகைதான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம், வெற்றியை எட்டுவோம். பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதனுடைய செயல்பாடுகளும் கடந்த கால அனுபவங்களும் பல கட்சிகளை அவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள், காணாமல் அடிக்க செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலேயும் அதிமுகவுக்கு அத்தகைய கெதி ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஆழ்ந்த அக்கறையோடு தான் எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம்.